வணக்கம். நான் டாக்டர் நிஷா, லைஃப் ஸ்டைல் கன்சல்டன்ட், நேச்சுரல் மெடிசன் டாக்டர். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயட் முறையை பற்றி பேச போகிறோம். பல ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், ஹாலிவுட் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு உணவு முறை. ஸோ நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோன்றது நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஆக்டிவிட்டி லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய மென்டல் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு உணவு முறை. இந்த உணவு முறை உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குமா இல்லையான்றது நீங்கள் உங்கள் நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். இந்த உணவு முறை ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு உணவு முறை. உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு, பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அதாவது கருப்பையில் சிஸ்ட் இருக்கிறது, அதை நீக்கிறதுக்கு, ஃபைப்ராய்டு யூட்ரஸில் கட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த டயட் முறை ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு 3 மாதம் இந்த 1 மீல் அ டே, அதாவது ஒமேட் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய கட்டி 3 மாதத்தில் குறைஞ்சிரும். பல பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துருக்கோம். இப்போது நீங்கள் நினைப்பீங்க, எப்படி டாக்டர் என்னால் ஒரு 3 மாதத்துக்கோ இல்லை 4 மாதத்துக்கோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதுமா, பத்துமா அப்படின்னு. இதுக்கு நம்ம உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று கலோரி பார்ட்டு, ரெண்டாவது நியூட்ரியன் பார்ட்டு. இப்போ கேலரி அப்படின்னா நமக்கு எனர்ஜி ஃபுட்லேருந்து கிடைக்குது. ஸோ இந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேலரிஸ் தேவைப்படும். ஸோ ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து நமக்கு கேலரிஸ் கிடைக்கிது. ஒரு நாளைக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ஆளுக்கு ஒரு 2000 கேலரிஸ் தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல்லையோ இன்றைக்கி இருக்கிற உணவு முறையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு மீதி சாப்பிட்டுட்ருக்கோம், எக்ஸஸ் கேலரிஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த எக்ஸஸ் கேலரிஸ் என்ன ஆகுது, நம்மளுடைய பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுது. இந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் நம்மளுடைய லிவரில், நம்மளுடைய பாடியில், செல்ஸில் அடிப்போஸ் டிஷ்யூவாக போய் சேர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த எக்ஸஸ் கேலரிஸ் தான் நமக்கு கொழுப்பாக மாறுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசில் 30 வயசுலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வெயிட்டாக தான் இருந்திருப்போம். சின்ன வயசு ஃபோட்டோவில் எவ்வளோ ஒல்லியாக இருக்கேனா அப்படின்னு, ஏன்னா அந்த டைமில் நம்ம அவ்வளோ ஆக்டிவாக இருந்திருப்போம். ஆனால் ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரும்போது நம்மளுடைய உடல் பருமன் நம்மளை அறியாமலே ஏறுது. ஏன்? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னால, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறு மாதிரி ஆகிறதுனால, நம்மளுடைய மென்டல் செட்டப் மாறுது, நம்மளுடைய எமோஷன்ஸ் மாறுது. நம்ம நிறைய எமோஷ்னல் ஈட்டிங் பண்ணுறோம், தவறான முறையில் சாப்பிட்டுருக்கோம். நம்மளுடைய உணவு முறைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் உடல் பருமன் ஏறுது, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு, இது போல் பல மெட்டபாலிக் டிசீசஸ் வருது. ஸோ இப்போ இந்த 1 மீல் அ டே டயட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணுமோ, ஒரு நாளைக்கு மினிமம் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு 500 to 600 கேலரிஸ் போதும். ஸோ 500 to 600 கேலரிஸ் அந்த டயட்லேருந்து வரும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூட்ரியன் டென்ஸாக இருக்கும். அதாவது நம்ம பாடிக்கு தேவையான சத்துக்கள், எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அந்த ஒரு மீல்லே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு தேவையான கேலரிஸ், எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த 1 மீல் அ டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கேலரிஸ் நிறைய தேவைப்படும். அவங்க அந்தளவுக்கு விளையாடுறாங்க, அவங்க க்ரோத் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் சைல்டுஹுட், டீனேஜில் கேலரிஸ் தேவைப்படும். ஆனால் நம்ம ஒன்ஸ் அடல்ட்ஹுட்டுக்கு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய கலோரி இன்டேக்கும் நம்ம கம்மிப்படுத்தணும். இப்போ ஆனால் இன்றைக்கி இருக்கிற உணவு முறையில் பார்த்திங்கன்னா நம்மளோட கலோரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது குழந்தைங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் போகும்போது இல்லை பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்க அமைதியாக உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அடல்ட்ஸ் கூட பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேக்கெட் பிஸ்கெட் முடிச்சிடுறாங்க. ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டில் ஒரு 600 கேலரிஸ் இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் பிஸ்கெட் பேக்கெட்லேருந்து ஒரு 600 கேலரிஸ் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு பிஸ்கட் பேக்கெட்லேருந்து நமக்கு என்ன நியூட்ரிஷன் கிடைக்கிது? ஜீரோங்க. எந்த ஒரு முக்கியமான நியூட்ரியண்ட்டும் கிடையாது.
அது இல்லாமல் பிஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ், மைதா, அது எந்த ஒரு நியூட்ரியன்ட் இல்லாமல் ஒரு எம்டி கேலரிஸை நம்ம உடம்புக்குள்ளே அது போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்துட்டு எந்த அளவுக்கு அதில் வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது, நியூட்ரியன் டென்ஸாக இருக்கா, இல்லை நம்ம சும்மா வந்துட்டு எமோஷ்னல் ஈட்டிங் இல்லைனா வந்துட்டு டைம் பாஸுக்கு சாப்பிட்றோமா, இதை வந்து நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஹோம் குக்டு மீல்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. வெளியில் போய் சாப்பிட்றது ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம், இல்லை வந்துட்டு நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்லைன்னா 4 பரோட்டா 5 பரோட்டா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மீல்லே வந்துட்டு 2000 கேலரி வருதுங்க. ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸ் வந்து நம்ம ஒரு மீல்லே சாப்பிட்றோம். ஸோ இந்த மீலில் அந்த ஒரு டிஷ்ஷில் அதிகமாக ரைஸு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் கோதுமை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 மில்லிகிராம் கால்சியம் தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் ஒரு நாளைக்கு நம்மளுடைய கால்சியம் ரிக்குவயர்மெண்ட் 1000 mg. ஸோ 3 வேளையும் நீங்கள் ரைஸு கோதுமை சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க, ஆனால் எவ்வளோ நியூட்ரியன்ட் டென்ஸாக சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மோஸ்ட்லி கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன, நமக்கு நல்ல வெயிட் ஏறும். ஆனால் நம்ம ஹெவியாக இருந்தாலுமே உடல் பருமன் அதிகமாக இருக்கிற ஆளுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கலாம், போன் வெயிட் கம்மியாக இருக்கலாம், மசில் பவர் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கார்போஹைட்ரேட் இன்டேக் தான் அதிகமாக இருக்குது, அவங்க உடம்புல புரத சத்து கம்மியாக இருக்கும், நல்ல கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 1 மீல் டயட் பிளானில் நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டா கூட அந்த ஒரு மீலில் நமக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்றது தான் ஒமேட் டயட், 1 மீல் அ டே டயட். ஸோ இந்த ஒமேட் டயட் பிளான் வந்துட்டு வெஜிடேரியன்ஸ்க்கு எப்படி சாப்பிடணுன்றது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நட்ஸு ஒரு 20 கிராம்ஸ்லேருந்து 30 கிராம்ஸ் சாப்பிடணும். எக்ஸு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 2 எக்ஸாவது ஒரு நாளைக்கு கட்டாயமாக சாப்பிடணும். அந்த எக்ஸு சாப்பிடும்போது வெளியில் இருக்கிற வெள்ளை பகுதி மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற மஞ்சள் பகுதியும் சாப்பிடணும். அந்த எல்லோவில் தான் வந்துட்டு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக ஹோல் எக்காக தான் சாப்பிடணும். ரைஸ் கொஞ்சமாக நிறைய நெய் ஊற்றி சாப்பிடணும். நெய் வந்துட்டு நல்ல கொழுப்பு, ரொம்ப நல்ல கொழுப்பு, நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஒரு பொருள் நெய். ஸோ கம்மியான ரைஸில் நிறைய நெய் ஊற்றி சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ்லையும் பார்த்திங்கன்னா பல வகையான வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாளில் வேறு வெரைட்டி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான நாரசத்து பொருட்களும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இது இல்லாமல் நமக்கு வந்துட்டு நான் வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பன்னீருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு இல்லை ஆர்கன் மீட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபிஷ், ஆர்கன் மீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதோடு சேர்த்து கட்டாயமாக தயிர் சாப்பிடணும். நீங்கள் ஒரு 80 ml தயிரில் 44 எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு நியூட்ரியன்ட் ரிச் டென்ஸான ஒரு ஃபுட் வந்துட்டு கர்டு, தயிர். அதனால் நம்ம கட்டாயமாக அந்த 1 மீல் அ டேயில் கொஞ்சோண்டு ரைஸு, நிறைய வெஜிடபிள்ஸ், பன்னீர், எக்ஸ், நட்ஸ் எல்லாமே நம்ம அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ்லுமே அந்த ஒரு மீலை நமக்கு கிடச்சிடும். மொத்தமாக கேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா கூட இப்போ நான் சொன்ன கேர்டில் வந்துட்டு உங்களுக்கு 80 ml 44 எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆனால் கேலரி வைஸ் ரொம்ப கம்மி. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கேலரிஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸுமே அந்த மீலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு 1 மீல் அ டே டயட். இந்த டயட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த 1 ஹவருக்குள்ளே சாப்பிட்றீங்க. 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து சூப்பு குடிக்கலாம், ஃப்ரூட் சாப்பிடலாம். நீங்கள் வந்து டயட் அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரியன் டென்ஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மிச்ச டைம் ஃபுல் டே நீங்கள் வந்து தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியும், க்ரீன் டீ வேணால் குடிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபாஸ்டிங்குடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிது. 2016 மெடிசனுக்காக நோபல் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்டிங்குடைய ஆட்டோஃபேஜிக் தான் கிடைச்சது. ஃபாஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த 1 மீல் அ டே பிளானில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த 1 ஹவர் சாப்பிட்றீங்க, மீதி இருக்கிற 23 ஹவர்ஸ் உங்கள் ஸ்டமக் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அந்த பீரியடில் நிறைய டாக்ஸின் எலிமினேஷன் நடக்கும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரியாக்ஷன்ஸ் உங்கள் பாடியில் நடக்கும், எலிமினேஷன் ரெகுலராக போயிட்டுருக்கும்.
ஸோ உங்கள் குளுக்கோஸ் லெவல் குறைக்கிறதுக்கு, உங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் அதிகமான எக்ஸஸ் ஹைப்பர் டென்ஷன் குறைக்கிறதுக்கு, உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு, யூட்ரஸில் இருக்கிற ஃபைப்ராய்ட் கட்டி கம்மி பண்ணுறதுக்கு, பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அதாவது கருப்பையில் நிறைய சிஸ்ட் இருக்கிறது, அதை வந்து கரைக்கிறதுக்கு, அதே போல் தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு எந்த மெட்டபாலிக் டிசீஸஸாக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிசீஸில் என்ன ஆகுது, உங்களுடைய இரத்த கொலாக்கல்ல obstruction வருது, பிளேக் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது கேலரி வந்து நீங்கள் குறைக்கும் போது உங்களோட லிவர் டீடாக்ஸ் ஆகுது, உங்களோட எல்லா செல்ஸ்லையுமே டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது, உங்களுடைய கெட்ட கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இரத்த நாளங்களில் கூட கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 meal a day பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, கேலரிஸ் உங்கள் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்ல தூக்கமும் வரும். நீங்கள் ரெகுலராக இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 3 to 4 days ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து கையில் லைட்டாக ஒரு ஷிவரிங் மாதிரி கூட இருக்கும், ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஃபாஸ்டிங் ஆரம்பத்தில் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி சாப்பிடாமல் இருந்தால் கூட, இப்போ ஆரம்பத்தில் ஒருத்தர் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரே அடியாக 3 days வந்துட்டு நாங்கள் பண்ண வைக்க மாட்டோம். முதல்ல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு பதிலாக ஃப்ரூட் சாப்பிடுங்க, இல்லை டின்னருக்கு சப்பாத்திக்கு பதிலாக சூப்பு குடிங்க, இப்படி தான் ஆரம்பிப்போம். அப்புறம் ஃப்ரூட்ஸு சூப்பு பழக்கானத பிறகு மெதுவாக வந்துட்டு மத்தியானமும் வந்துட்டு நம்ம சூப்பு குடிக்கிறது, இல்லை ரைஸுடைய குவான்டிட்டி கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் பாடி அக்கஸ்டம் ஆனதுக்கு அப்புறமா போக போக ஸ்லோலி இந்த ஒமேட் டயட்டுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஜுவலாக இந்த ஒமேட் டயட்டுக்கு வரும்போது உங்கள் பாடி வந்து அக்கஸ்டம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கட்டாயமாக இந்த உணவு முறை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரேடியாக ஒமேட் டயட்டுக்கு போகாதீங்க, முதல்ல உங்கள் சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் முடிவெடுங்க, இன்றைக்கி நான் டின்னருக்கு சூப்பு மட்டும்தான் சாப்பிடுவேன், ஒரு வாரத்துக்கு நைட்டுக்கு டின்னருக்கு சூப், அடுத்தது நான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நைட்டுக்கு டின்னர், மத்தியானம் மட்டும்தான் நான் சாதம் எடுத்துக்க போகிறேன். ஸோ காலையில் சாப்பிட்ற இட்லி தோசை கிடையாது, நைட்டில் சாப்பிட்ற சப்பாத்தியோ இல்லை எந்த ஒரு மாவு பொருளாக இருந்தால் கூட நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் 3வது நாள் மத்தியானமும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸ்லோலி வந்துட்டு நம்ம ஒரு மீலில் நியூட்ரியன் டென்ஸாக கொண்டு வர்றது. ஸோ இது வந்து ரொம்ப தெராப்பியூட்டிக்கான ஒரு டயட்டு, பல மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்க்கும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டயட். ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், 1 meal a day ஒமேட் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.